வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழியான தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கு பிரணவி. இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு என் பார்வையில் நாளைய பாரதம். உயிர்கள் வாழ வரம் தந்தவள், பசுமை சூழ்ந்த வளம் நிறைந்தவள், சீரான பருவநிலையால் இடம் தருபவள், ஐவகை நிலத்தால் அழகு பெற்றவள், தாய் மண்ணுக்கு இணை எதுவுமில்லை. என் தாய் திருநாடே வணங்குகிறேன் உன்னை. என்று தனியும் இந்த சுதந்திரம் தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதி அன்று கேட்டார். ஆனால் இன்று அடிமையின் மோகம் தணிந்து உலகையாளும் வல்லமை கொண்டு இந்தியா அடியெடுத்து வைத்துள்ளது. என் பார்வையில் நாளைய பாரதம் என்பது வெறும் கனவல்ல, அது என் கண் முன்னே மெய்யாகும் யதார்த்தம். நேற்று கதையானது பாரதம், இன்று உழைப்பில் நிற்கிறது பாரதம். நாளை நம் கனவுகளின் கோபுரமாக உயரும் பாரதம். பாரதம் வளர்ச்சியின் பாதையில் ஓடுகிறது. ஆனால் நாளைய பாரதம் அது நம் ஒவ்வொருவரின் கனவாலும் உழைப்பாலும் கட்டப்பட போகிறது. நாளைய பாரதம் என்பது வெறும் எண்களால் அளக்கப்படாது, அது நம் மக்களின் சிரிப்பாலும் மனநிறைவாலும் அளக்கப்படும். கனவு காணுங்கள், உங்கள் கனவு உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். நாளைய பாரதம் வெறும் பொருளாதார வளர்ச்சியை கடந்து அல்ல, அறிவுசார் தலைமை, அனைவரையும் உள்ளடக்கும் சாமத்துவம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப புரட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான தேசமாக மலரும். நமது தொன்மையான கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்திற்கு வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக நமது பாரதம் உருவெடுக்கும். நாளைய பாரதத்தின் மிகப்பெரிய சொத்து நம் இளைஞர்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ் ஆகும். ஒரு கிராமத்து மாணவன் தனது வீட்டிற்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இஸ்ரோ விஞ்ஞானியிடம் பாடம் கேட்பான். AI நமக்கு ஆசிரியராகாது, ஆனால் ஆசிரியர்களுக்கு தோள் கொடுக்கும். விவசாயத்தில், மருத்துவத்தில், விண்வெளியில் இந்தியா இனி பின்பற்றுபவர் அல்ல, வழி நடத்துபவர். கையில் புத்தகம், கண்ணில் கனவு, நெஞ்சில் தேசம், இதுவே நாளைய இளைஞர் படை. செவ்வாய் வரை பறந்த கொடி இனி உலகம் இதயம் வரை பறக்கும். நமது பாரதம் ஒரு தோட்டம், இங்கு ரோஜாவும் மலரும், மல்லிகையும் மலரும், தமிழும் ஒலிக்கும், இந்தியும் ஒலிக்கும். நாளைய பாரதத்தில் தீபாவளிக்கு முஸ்லிம் நண்பர் இனிப்பு தருவார், ரம்ஜானுக்கு இந்து நண்பர் வாழ்த்து சொல்வார், கிறிஸ்மஸுக்கு எல்லோர் வீட்டிலும் கேக் இருக்கும். சாதி பார்த்து அல்ல, திறமையை பார்த்து வேலை. நீ எந்த ஊர் என்று கேட்பதற்கு முன்னே நீ என்ன சாதிக்க போகிறாய் என்று கேட்கும் சமூகம். வளர்ச்சி என்பது இயற்கையை அழித்து அல்ல, இயற்கையோடு இணைந்து மேற்கொள்ளப்படும். நாளைய பாரதம் பசுமையாற்றலுக்கு மிக முக்கியத்துவம் அளித்து கார்பன் உமிழ்வை குறைப்பதில் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாய் திகழும். நாளைய பாரதத்தில் விவசாயியின் கையில் கலப்பை மட்டுமல்ல, மொபைலும் இருக்கும். மண்ணின் ஈரத்தை சென்சார் சொல்லும் ட்ரோன் மருந்தடிக்கும். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் சூரிய தகடுகள், ஒவ்வொரு நகரத்திலும் மின்சார பேருந்து. கங்கை முதல் காவேரி வரை எல்லா நதிகளும் தூய்மையாக ஓடும். ஸ்மார்ட் சிட்டி என்றால் கான்கிரீட் காடு அல்ல, அது கிரீன் சிட்டி. வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை கொல்லாத பாரதம். நாளைய பாரதத்தில் பெண் பாதுகாக்க வேண்டியவள் அல்ல, நாட்டை பாதுகாக்க போகிறவள். போர் விமானம் ஓட்டுவாள், ஊராட்சி முதல் பார்லிமென்றம் வரை முடிவெடுப்பாள். ஒரு பெண் நள்ளிரவில் கூட பயப்படாமல் தனியாக நடந்து செல்லும் நாடு, அதுவே உண்மையான வளர்ந்த நாடு. நான் குப்பை போடாமல் இருந்தால் தூய்மையான பாரதம், நான் வரிசையில் நின்றால் அழுக்கமான பாரதம், நான் லஞ்சம் தர மறுத்தால் நேர்மையான பாரதம், நான் ஒரு மரம் நட்டால் பசுமையான பாரதம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எழு விழி,
இலக்கை அடையும் வரை ஓயாதே. நாளைய பாரதம் நம் கையில், அது வடிப்பது நம் பொறுப்பில். நாம் ஒவ்வொருவரும் ஒரு செங்கல். நீ டாக்டர் என்றால் ஆரோக்கிய பாரதத்திற்கு செங்கல். நீ ஆசிரியர் என்றால் அறிவு பாரதத்திற்கு செங்கல். நீ மாணவன் என்றால் எதிர்கால பாரதத்திற்கு செங்கல். நான் ஒரு செங்கல், நீ ஒரு செங்கல். ஒன்றாய் சேர்ந்தால் உருவாகும் நாளைய பாரதம். 2047 இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 வருடம். அன்று நம் பேர பிள்ளைகள் கேட்பார்கள், தாத்தா பாட்டி இந்த தேசத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அந்த கேள்விக்கு தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். இந்த பாரதத்தை உருவாக்குவதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அதை நான் செய்தேன் என்று கூறுவோம். வாருங்கள், பேசுவதோடு மட்டும் நிற்காமல் செயலில் இறங்கி உருவாக்குவோம் நாளைய பாரதத்தை நம் கையால். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம்.